அவரு வந்து அந்த மேட்ச்ல கன்சீட் பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்சீட் பண்ணிருக்காரு. சோ செகண்ட் ஓவர் அவர் சொன்ன மாதிரியே வந்து 13 ரன் கிட்ட கன்சீட் பண்ணிருக்காரு. ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா இந்த புக்கீஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும். இந்த ஓவர் இவன் சொல்ற மாதிரி போட போறான் அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் பிளேயர் சைட்ல இருந்து கொடுக்கணும். அதுக்கு தான் அந்த ரிஸ்ட் பேண்டு, இந்த ஹேண்ட் டவல் எல்லாம் சொன்னாரு பாத்தீங்களா, அதெல்லாம் கோட் வேர்ட்ஸ் இதெல்லாம் வச்சு பண்ணுங்க அப்படின்றப்போ இந்த மேட்ச் வந்து இப்படி ஸ்ரீசாந்த் இப்படி பிளான் பண்ணுவாரு. அது அடுத்து பார்ப்போம். இதெல்லாம் நியூஸ்ல வந்து போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் வந்து ஒரு சைகை மாதிரி அவர் காமிச்சிருக்காரு. இன்னும் ஒரு கன்ஃபார்ம் பண்ற மாதிரி நான் எக்ஸிக்யூட் பண்ற பாருடா அப்படின்ட்டு. இவருக்கு கொடுத்திருந்த சைன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷூலேஸ் கட்டுறது. இது ஏன் பண்றாங்க அப்படின்னா இப்ப நார்மலா அந்த சமயத்துல ஒரு பவுலருக்கு அடுத்த ஒரு போட ஆரம்பிக்கும் போது இவர் ஸ்டார்டிங்ல சீக்கிரம் போட ஆரம்பிச்சாருன்னா அந்த புக்கிக்கு அந்த டைம் இருக்காது பெட் பண்றதுக்கு. லைக் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லணும்ல. இப்போ இவர் மட்டும் பெட் பண்ண மாட்டாரு. இவர் ஒரு 10 பேர்ட்ட சொல்லணும் இந்த ஓவர்ல போடு இந்த ஓவர்ல போடு அப்படின்னு சொன்னா இவருக்கு நிறைய காசு வரும், கமிஷன் வரும். அப்படின்றப்ப இவர் இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆன் பண்றதுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தேவைப்படும்ல. அந்த செகண்ட்ஸ் தான் நீ டைப் பண்ணலையே சார் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. பட் இது அவர் பண்ணல போல. அஜித் சந்திலா கொடுத்த அசைன்மெண்ட்ல ஒரு அசைன்மெண்ட் கரெக்டா பண்ணிட்டு ரன்ஸ் கொடுத்துட்டாரு. அந்த ஷூலேஸ் டைப் பண்ணாதனால அவரு வந்து அந்த புக்கீஸ் வந்து ஃபுல் அமௌண்ட் கொடுக்கலன்றது ஃபியூச்சர்ல தெரிய வந்துச்சு. சரிங்களா, இது வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் அஜித் சந்திலா ரன்ஸ் கொடுத்து இது பண்றாரு.